அனைவருக்கும் வணக்கம். காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அதில் காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வைக்கணும். ஒரு 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். வடித்து எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலில் போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடல மாவு. ரிப்பீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளார். இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு க்ரஷ் பண்ணது 1 டேபிள் ஸ்பூன். நான் டீஸ்பூனில் போட்டதுனால 2 ஸ்பூன் போடுறேன்ப்பா. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அப்படியே பெரட்னாப்புல போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நல்லா 2 பக்கம் பரட்டி விட்டு எடுத்திங்கன்னா உங்களோட காலிஃப்ளவர் சில்லி ரெடி. எண்ணெய் ஒரு கருவேப்பிலை கொத்தை எடுத்து அப்படியே ஆயிலில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் வேணால் நீங்கள் சைடில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு ஒரு பவுலில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐட்டம்.